பாஜக வந்து யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது, ஸ்ட்ரெயிட்டா சிஎம் தான் போய் நிற்பான், சாட்டையெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டாரு. இப்போ கட்சியிலேருந்து தன்னை விடுவிச்சிட்டு இருக்காரு சார். அண்ணாமலையோட இந்த முடிவுக்கு என்ன சார் காரணம்? தமிழ்நாடு பாஜகவால் வஞ்சிக்கப்பட்டதை விட பாஜகவால் அதிகமாக வஞ்சிக்கப்பட்டவர் வந்து அண்ணாமலை தான். முதலமைச்சர் வேட்பாளராக ஒருத்தரை முன்னிலைப்படுத்துவாங்க, அவர் தான் அண்ணாமலை அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி தான் கூட்டிட்டு வந்தாங்க. அதுல மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டவர் அண்ணாமலை. அதனால அவர் என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆனந்தவுடன் மாதிரி பத்திரிகையில ப்ரொமோஷன் பண்ணி, அவர் நல்லா ஆட்டுக்குட்டி மேய்ப்பாரு, இயற்கை விவசாயத்தை நேசிப்பாரு, ஒரு வித்தியாசமான அதிகாரி இருக்கார் அப்படின்னு அவரை கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொமோட் பண்ணி வானலாவை புகழ்ந்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் மாநில துணைத் தலைவராக்குனாங்க. அப்புறம் தலைவராக்கிட்டாங்க. ஸ்கிரிப்ட் ஒன்று தான், அதில் முன்னாடி அண்ணாமலை இருந்தார், அதுக்கப்புறம் விஜய் வந்தார். அண்ணாமலை என்கிற பிம்பத்தை ஊதி பெருக்குவதற்கு அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அவர் தனியாக அவருக்குன்னு வார் ரூம்லாம் வச்சு தனக்குன்னு ரசிகர்களை உருவாக்கி இடக்கு மடக்க பேசி குண்டக்க மடக்க பேசி டெய்லி மீடியாலாம் வந்து எல்லாத்துக்குமே பேமெண்ட்டை கொடுத்து எல்லா மீடியாவையும் தன்வசப்படுத்தி அண்ணாமலை சுற்றி சுற்றி சுழல்வது மாதிரி விவாதங்கள் நடக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து ஒரு பெரிய சர்வதேச தலைவர் மாதிரியும், அவர் ஏதோ ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு வந்து இப்போ விஜய்க்கு போட்டியா வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியுமே இப்பயே டிபேட் ஆரம்பிச்சிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடியே. நைனாரை மாத்திட்டு அந்த இடத்துக்கு அண்ணாமலை மீண்டும் வந்தா கட்சி வளரலாம் சார். ஒண்ணுமே வளரல. ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயர் யார் இவர்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டு பாஜகவினுடைய வளர்ச்சியை வந்து அண்ணாமலையுடைய என்ட்ரி சார். பாஜகவை வந்து யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது, அவன் ஸ்ட்ரெயிட்டா சிஎம் தான் போய் நிற்பான் அப்படின்ற மாதிரி இருந்தது. சாட்டையெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டாரு. இப்போ கட்சியிலேருந்து தன்னை விடுவிச்சிட்டு இருக்கார் சார். எலெக்ஷன்லையும் அதிகமாக வேலை பார்க்கல, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. இந்த ரிசைனுக்கு அப்புறமா பல செய்திகள் வந்து உலா வருது. அவர் தனி கட்சி தொடங்க போகிறாருன்றது பல காலமாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அதுக்கான நாட்கள் நெருங்கி விட்டதா? அண்ணாமலையோட இந்த முடிவுக்கு என்ன சார் காரணம்? தமிழ்நாடு பாஜகவால் வஞ்சிக்கப்பட்டதை விட பாஜகவால் அதிகமாக வஞ்சிக்கப்பட்டவர் வந்து அண்ணாமலை தான். ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற அவரை ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அவர் மகாத்மா காந்தி மாதிரி அவர் அரசியல் தான் பண்ணுவாரே தவிர அதிகாரத்துக்கு வரமாட்டார் ரஜினிகாந்த். அப்போ நீங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஒருவரை முன்னிலைப்படுத்துவாங்க. ரஜினி வந்து கிங் மேக்கரு, அண்ணாமலை ஆமாம். நாங்கள் வந்து ஏன்னா தமிழருவி மணியை மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு புனித பிம்பத்தை வந்து கட்டுவாங்க. காந்திய வெளியில் அவர் நடப்பார். தமிழ்நாட்டின் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆமாம், அப்படிலாம் பேசி முதலமைச்சர் வேட்பாளராக ஒருத்தரை முன்னிலைப்படுத்துவாங்க, அவர் தான் அண்ணாமலை அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரஜினிகாந்த் என்கிற ஒரு பெரிய அலையில் தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரிய மீட்சி பெறப்போகுது. ஏன்னா கலைஞர் கருணாநிதி மறைந்து விட்டார், ஜெயலலிதா என்கிற பேர் ஆளுமை மறைந்து விட்டார், அப்பொழுது ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு பெரிய அரசியலை வந்து நம்ம கட்டமைப்பதற்கு ஏன் வந்து ரஜினிகாந்தை வைத்து முயற்சி செய்யக்கூடாது என்று பாஜக மிக தீவிரமாக வேலை செய்தது. ரஜினியும் ஓரளவுக்கு இசைவு தெரிவித்து வந்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் சுதாரிச்சு என்ன பண்ணிட்டாரு, கொரோனாவையெல்லாம் காரணமாக காட்டி உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டார். திருவள்ளூருக்கு எனக்கும் காவி வண்ணத்தை பூச முடியாதுட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் துக்குளக்கு பிடிச்ச அறிவாளிலாம் சொல்லி பார்த்தாரு, பெரியாருக்கு எதிராக பேசி பார்த்தாரு. தமிழ்நாட்டில் அவருக்கு ஏற்பட்ட அந்த எதிர்ப்பலை இருக்குல்ல, நடிகர்களுக்கு இருக்கிற மாபெரும் சிக்கல் என்னன்னா அவர்களால் எதிர்ப்பை வந்து எதிர்கொள்ள முடியாது. விஜய் அதை சாதுரியமாக செயல்பட்டாரு சார். விஜய்க்கும் அந்த சிக்கல் இருக்கிறது. ஆட்சிக்கு வந்த முன்னாடி கூட எங்களை தற்கூரின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னார்னா, அரசியலில் வந்து மிக கடுமையாக விமர்சிப்பார்கள் நம்மை அப்படிங்கிறத கடந்து அந்த விமர்சனத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. எங்களை பார்த்து இன்னும் தற்கூரின்னு சொல்கிறாங்க. ரஜினிக்கும் அந்த சிக்கல் இருக்குது. ரஜினியை பார்த்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கலவரத்துக்கு போய் முட்டு கொடுக்குறக்காக, கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுக்குறக்காக போனப்போ நீ யாருன்னு ஒருத்தன் கேட்டுவிட்டான். ரஜினிகாந்தை பார்த்து ஒருத்தன் ஹூவாரின்னு கேட்டேன்னா பின்னாடி ரஜினி நிலை குலைந்து விட்டார். உண்மையல்தான். ஸோ அதுதான் பிரேக்கிங் பாயிண்டா சார்? ஆமாம். அப்போ அவமானத்தை எதிர்கொள்வதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கலைஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சினிமா ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு ஜோஸ் கொடுத்துக்கிட்டு ஒருத்தன் கூட பிடிச்சிக்கிட்டு நீ என்ன சாப்பிட்றிய சார்னு ஒருத்தன் ஆர்டர் எடுத்துக்கிட்டு கேரவனில் உட்காந்துக்கிட்டு உங்களை எல்லாருமே உங்களுக்காக காத்திருக்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குல்ல, அதில் பழக்கப்பட்ட ஒரு நபர் நேர் எதிராக முகத்துக்கு நேரம் எதிர்ப்பை சந்திப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல. யாராவது எதிர்ப்பை சந்திக்க முடியுமா? ஒருத்தர் போய் கதை சொல்ல வர்றாருன்னா எவ்வளோ பவியமாக சொல்லுவார் ஒரு ஹீரோ முன்னாடி. நீங்கள் எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நீலாம் ஒரு ஆளான்னு கேட்குற இடம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு நடிகனால் வந்து எதிர்கொள்ள முடியாது. அவர் பார்த்தாரு, எதுக்கு வம்பு வயசான காலத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே சேர்த்து வச்ச செல்வங்களையே அனுபவிப்பதற்கு ஆயுசு போதாது அவருக்கு.
இது எதுக்கு இந்த விவகாரத்தில் போய் நம்ம சிக்கணும் அப்படின்ட்டு அவர் விலகிட்டார். அதில் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டவர் அண்ணாமலை. அதனால அவர் என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆனந்தவுடன் மாதிரி பத்திரிக்கையில் ப்ரொமோஷன் பண்ணி, அவர் நல்லா ஆட்டுக்குட்டி மேய்ப்பார், இயற்கை விவசாயத்தை நேசிப்பார், ஒரு வித்தியாசமான அதிகாரி இருக்கார் அப்படின்னு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் பண்ணி வானலாவை புகழ்ந்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் மாநில துணைத் தலைவராக்குனாங்க. அப்புறம் தலைவராக்கிட்டாங்க. ஸ்கிரிப்ட் ஒன்று தான், அதில் முன்னாடி அண்ணாமலை இருந்தார், அதுக்கப்புறம் விஜய் வந்தார். அப்போ அண்ணாமலை என்கிற பிம்பத்தை ஊதி பெருக்குவதற்கு அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, அவர் பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. அவர் நல்ல ஜாதியில் பிறந்திருக்கிறாருன்னு பிரதமர் சர்டிஃபிகேட் கொடுத்தார். உலகத்தில் வந்து மற்றவன்லாம் என்ன ஜாதியில் பிறந்திருக்கான்னு தெரியல. பிரதமர்கிட்ட தான் அந்த ஜாதி ரீதியாக வந்து நம்ம கேட்கணும். நல்ல ஜாதியில் பிறந்திருக்காங்க. பெரியார்ட்ட தான் கேட்டாங்க, எவனோ ஒருத்தன் தன்னை உயர் சாதின்னு சொல்லிட்டு போகிறான், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அதில் அப்படின்னு கேட்டப்ப, எல்லாரும் குடியிருக்கிற தெருவில் ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினி வசிக்கும் வீடுன்னு ஒருத்தன் போட்டான்னா மிச்ச பொம்பளை நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பெரியார் கேட்டார். மிச்சவங்கெல்லாம் தப்பாயிரும் இல்லையா? அது மாதிரி தான் அது தன்னை உயர் சாதி என்று சொல்லிக் கொள்வதில் இருக்கக்கூடிய மனநோய் என்னன்னா, மற்றவர்களே அவன் இழிவானவனாக தாழ்ந்தவர்களாக கருதுறான். அது உளவியல் சிக்கலை உருவாக்கும், அது சமூகத்தினுடைய சமத்துவத்தை சமநிலையை சீர்குலைக்கும் அப்படின்னு. அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு பிரதமரே வந்து மோடி அவர்களே வந்து பேசினார். அப்போ கொங்கு மண்டலத்திலே இருக்கக்கூடிய நிலக்கிழார்கள், வசதியானவர்கள், செல்வந்தர்கள், அதிகார வர்க்கத்திலே இருக்கிறவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, மத்திய அரசாங்கத்தோட வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கிறதுக்கு, ஒரு பாலமாக, உறவு பாலமாக இருப்பதற்கு நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கிறாருன்னு அவங்க வந்து என்ன செய்வாங்க, வளர்த்து விட்டாங்க. அது வந்து ஒரு லெவலுக்கு வரைக்கும் அவருக்கு ப்ரொமோஷன் ஆகிட்டே இருக்கு. அவர் தனியாக அவருக்குன்னு வார் ரூம்லாம் வச்சு தனக்குன்னு ரசிகர்களை உருவாக்கி எடக்கு மடக்க பேசி குண்டக்க மண்டக்க பேசி டெய்லி மீடியாவெலாம் வந்து எல்லாத்துக்குமே பேமெண்ட்டை கொடுத்து எல்லா மீடியாவையும் தன்வசப்படுத்தி அண்ணாமலையை சுற்றி சுற்றி சுழல்வது மாதிரி விவாதங்கள் நடக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து ஒரு பெரிய சர்வதேச தலைவர் மாதிரியும், அவர் ஏதோ ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு வந்து இப்போ விஜய்க்கு போட்டியாக வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியுமே இப்பயே டிபேட் ஆரம்பிச்சிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடியே. இந்த டுபாக்கூர் வேலை பார்க்கறதுக்குன்னே சில சேனல் இருக்கான், அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை. முன்னாடி ஒரு கேள்வி, ப்ரொமோஷன் பண்ணுறதே இவங்க வேலையாக வச்சுருப்பாங்க. இப்போது அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. உங்களுடைய வார்த்தையின்படி பார்த்தா அது விகடனாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், கட்சியை கூட அவர் பின்னாடி திரண்டதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பல பேர் அவர் காலியும் பண்ணார். அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவர் ஒரு பொசிஷனில் வந்து நின்னார். இப்போது அவர் போய் ரிசைன் லெட்டர் கொடுக்குறாரு. அவர் வேணாம் இருங்க, கட்சியில் இருங்கன்னு யாரும் சொல்லலை, ரிசைன் லெட்டராக வாங்கிக்கிறாங்க. அமித்ஷாவையும் சந்திச்சுட்டு வந்துடுறாரு. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கே போகுது, இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சிக்கலாமா, இல்லை பாஜகவுடைய திட்டம் அண்ணாமலை வைத்து இருக்குதா சார்? நேரடியாக பாஜக வந்து தமிழ்நாட்டிலே வந்து முட்டி முளைப்பதற்கு அது வாய்ப்பே இல்லை. ரொம்ப நாளாக காஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மொட்டை பாறையில் விதை போட்டது மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இணக்கமாக இருப்பார் என்று நம்பப்பட்ட ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரனை தலைவராக போடுவதன் மூலமாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான பந்தம் வலுப்பெற்று விடும் அப்படின்னு நம்பி தான் அவங்க இந்த தேர்தல் கூட்டணியை சட்டமன்ற தேர்தல் உடன்பாட்டை எட்டினார்கள். ஆனால் என்னாச்சு, ஒரு படுகர் இனத்தை சேர்ந்த ஊட்டி பக்கத்தில் இருக்கிற போஜராஜனை தவிர 4 எம்எல்ஏ வச்சிருந்த இடத்துல 3 அவுட்டு. இப்போ எத்தனை சீட்டு வாங்கினாலும் எல்லா சீட்டுமே தோக்கிறதுக்கான ஏற்பாடாக இருக்கு. அப்போ அவங்க நினைச்சது நடக்கலை. நயினார் நாகேந்திரன் ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர், மறவர், அவருக்கு பின்னாடி சாதிய வாக்கு வங்கிலாம் இருக்குது. அப்படியே தென் மாவட்டங்களில் வந்து அதிமுக தேய்மானம் அடைந்த இடத்த பூரா அப்படியே இட்டு நிரப்பிடுவார்னாங்கல்ல. ஏதாவது நடந்துச்சா? விஜய்னு ஒரு புயல் அடித்து பெரிய மரங்கள்லாம் ஜாஞ்சிச்சு, இவங்கெல்லாம் சின்ன மரமே கிடையாது இவங்கெல்லாம். இப்போ நயினாரை மாற்றிட்டு அந்த இடத்துக்கு அண்ணாமலை மீண்டும் வந்தால் கட்சி வளரலாம் சார்? ஒன்றுமே வளராது. நீங்கள் வந்து இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வழுக்கை தலையா, கவலைப்படாதீர்கள், முடியை நட்டு வைக்கிறோம்பாங்க தெரியுமா, மறுபடியும் முடியை நாங்கள் முளைக்க வைக்கிறோம். அதுதான் இப்போ பாஜக நடக்கிறது. இந்த முடியை நட்டு வைக்கிற வேலையத்தையும் செய்கிறாங்க. அது இயற்கையான முடி தலைக்கிறது வேற, முடி இருக்கிற மாதிரி செட்டிங் பண்ணுறது வேற. செட்டிங் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, முளைக்க மாட்டேங்குது. விதை போட்டு பார்க்குறாங்க, முளைக்க மாட்டேங்குது. என்ன செய்யறன்னு தெரில. பார்த்தாங்க, ஒரு ஆளை தனியாக விடு, அவர் ஒரு கட்சி, அவர் பிஜேபியும் எதிர்ப்பாராம், மதச்சார்பின்மை கருத்தையும் சொல்லுவாராம், இந்திய எதிரா சார். அப்போ திராவிட இயக்கங்கள் எதையெல்லாம் வந்து ஆயுதமாக கையில் எடுத்ததோ அதையெல்லாம் அண்ணாமலை கையில் எடுத்தா அண்ணாமலையை நம்பி ஒரு ரசிகர் படை உருவாகும், ஜாதிய ரீதியான படைகள் உருவாகும். அதை வந்து பின்னாடி வந்து எப்படி காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகிறது,
அப்புறம் தேவைப்படும் போது தமிழ் மாநில காங்கிரஸோடு இணைந்து கொள்கிறதுல அது மாதிரி ஒரு மையப்புள்ளியில மீண்டும் சந்திக்கலாம், தற்போது நீங்கள் விடைபெறுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால அவர் கொங்கு மண்டலத்துக்குள்ள இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பெரிய அந்த சமூகத்திலிருந்து ஒரு முதலமைச்சராக வந்தார் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அவருக்கு எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியல. அதிமுக ஒரு பின்னடைவில் இருக்குது. அவர் மீண்டும் வந்து அதிகார மையத்துக்கு வரமாட்டார். அப்போ இவர் இன்னொரு ஆளை உருவாக்கணுமா, ஒரு லீடரை. எல்லா சமுதாயத்திலுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தலைவரை உருவாக்கி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து காமராஜருக்கு பின்பு ஒரு வெற்றிடம் வந்து விட்டது நம்ம சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் சரத்குமார் பின்னாடி ஒரு பொறுப்பு தெரிஞ்சாங்க. சரத்குமார் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு சரத்குமாரை தவிர எல்லாருமே சொன்னாங்க. ஆனாரா? அப்புறம் என்னதான் தமிழ் தேசியம் பேசினாலும் அவர் எங்காளு தான் அப்படின்னு சீமான எதுக்கெடுத்தாலும் சீமான் முதலமைச்சர் ஆயிடுவார்னு ஒரு குரூப்பை சொல்ல விட்டாங்க. ஏதாவது நடந்துச்சானா நடக்கலை. அப்போ ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயுமே என்ன செய்யணும், யாராவது லீடர்கள் வந்து தன்னெழுச்சியாகவோ மக்களுடைய ஆதரவோடையோ வருகிற போது அவங்களுடைய பிரதிநிதியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வாங்க. அதனால் கொங்கு மண்டலத்துக்குள்ளே இருந்து ஒரு தலைவரை அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ பாஜகவில் வந்து தொடர்ந்து பயணித்து வெக்ஸானவங்கலாம் இருக்காங்கல்ல, இது ஒன்றத்துக்கு ஆகாதுங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலைக்குன்னு ஒரு நெக்ஸஸ் இருக்குங்களா சார்? அண்ணாமலைக்கு ஒரு ரசிகர் கூட்டம் மாதிரி வச்சிருக்கிறாரு, ஆதரவாளர்களுக்கான ஒரு வரிசை வச்சிருக்கிறாரு. அவங்கெல்லாம் இவர் பின்னாடி போனோம்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் மதச்சார்பற்ற அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ளே இருந்துட்டீங்கன்னா தேவைப்பட்டா விஜய் எதுக்கலாம், தேவைப்பட்டா விஜயோட கூட்டணி போகலாம். மதச்சார்பற்றன்னு சொல்லிக்கிட்டா நாளைக்கு திமுகவோட கூட்டணிக்கு போகலாம், அண்ணா திமுக யாரோட வேணா கூட்டணி போகலாம்ல. பாஜகன்னு இருந்தால் தானேங்க நீங்கள் பாசிச பாஜக எதிர்க்கணும்லாம் பேசுவீங்க. இது தேவையே இல்லையே. அதனால் அவரை வந்து ஒரு உருவாக்குறது மூலமாக. ஆனால் இவர் என்னன்னா ஒரு பாஜகவில் இருந்து உருவாகி வந்த தலைவர் என்கிற அடையாளத்தை அழித்து விட்டு பொது தலைவராக ஆக முடியுமா, இதான் கேள்வி. இப்போ நீங்கள் வன்னியர் சங்கத்தில் இருந்து நீங்கள் ஒரு கட்சியை உருவாக்குனதுனால கடைசி வரைக்கும் அது வன்னியர் கட்சி தான் சொன்னானே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்கான இயக்கம்னு அவங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க, பொதுமக்கள் சொன்னாங்களா? சொல்லலை. இப்போ நீங்கள் எங்கிருந்து ஒரு இயக்கம் புறப்படுகிறது? இப்போ ஜவாஹிரில் வந்து அணு உலை போராட்டம், மீத்தேனுக்கு எதிரான போராட்டம், எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்குருவார், மீனவர் போராட்டம் எல்லாத்தையும் கலந்துக்குருவார். ஆனால் அவரை வந்து யாருமே ஒரு பொது தலைவராக பார்க்க மாட்டாங்க. அதை விட அதிகமாக ஈழ பிரச்சனையிலிருந்து இஸ்லாமியர் பிரச்சனையிலிருந்து எல்லா ஓபிசி பிரச்சனை வரைக்கும் போராட்ட களங்களில் இருக்கிற திருமாவளவனை பொது தலைவரை பார்ப்பதற்கான மனம் வந்து யாருக்கு இல்லை. இதே நிலைமை தான் இங்கே அண்ணாமலை மீது ஏற்கனவே இருக்கிற முத்திரையை அவர் கலைப்பதற்கே ரொம்ப வருஷம் ஆகும். அதிலே கலைப்படைஞ்சிருவாங்க. ஆனாலும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, அதனால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாங்கிற அடிப்படையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி இது நடக்க போகுது. அதான் அதற்கான ஏற்பாடு நடக்குது. இப்போது இறுதியான கேள்வியாக வச்சுக்கலாம் சார். இப்போது களம் வந்து விஜய் வெர்சஸ் உதயநிதியின் தான் எதிர்காலத்தில் இருக்கும் போது அப்படின்ற விஷயங்களை வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதே ஏஜ் குரூப்பில் இருக்கிற அண்ணாமலையும் அந்த பக்கம் வராரு. களம் என்னவா சார் இருக்கும்? 2 பேரை விட அண்ணாமலை இளைஞருங்க. விஜய்க்கு 52 வயசு, உதயநிதிக்கு 48 வயசு. இவருக்கு இப்போ தான் 40-41 வயசு. அதனால் மிக இளம் தலைவர் அண்ணாமலை தான். ஆனால் அரசியல் கணக்குப்படி பார்த்தா இளம் தலைவர்களுக்கான போட்டியில் இவர் வருவார். அதனால் இவர் மீடியா அட்ராக்ஷன் இருக்குல்ல, தினசரி மீடியா தன்னை சுற்றி சுழல வேண்டும் என்பதில் அண்ணாமலை வந்து மிகப்பெரிய வித்தை தெரிந்தவர். அதனால் அவர் வந்து களத்திலே அவர் வந்து வேலை செய்கிறாரா இல்லையா என்பதை தாண்டி ஒரு ஊடக வெளிச்சம் பெறுவார். அதன் வழியாக ஒரு அரசியலை கட்டமைப்பாங்க. அது வெல்லுமா வெல்லாதா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதனால் விஜய்க்கு எதிர்நிலைப்பாட்டு அரசியல் என்று வருகிற போது மிக கடுமையான விமர்சனங்களை வந்து அண்ணாமலை முன்வைப்பார்னு நான் எதிர்பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்ன முடிவு அண்ணாமலை எடுக்க போகிறாருன்றத. அரங்கத்திற்கு வந்து பல தலை நிற்கிறோம். நன்றி சார்.